بسم الله الرحمن الرحيم. தொடர்ச்சியான சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட வகுப்புகளில் கடைசியாக நாம் பார்த்தது முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி பயணிப்பதற்காக வேண்டி, ஹிஜ்ரா செய்வதற்காக வேண்டி சில ஆலோசனைகளை நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் நுபுவத் 10ஆம் ஆண்டு பலவிதமான சோதனைகளின் பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து நுபுவத் 11, 12, 13 காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், மதீனாவை நோக்கிய பயணத்தில் வெற்றி காண வேண்டும், மதீனாவில் மக்கா போன்று இல்லாமல் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க வேண்டும், அங்கே கபூலியத்தாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்து கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வருடங்களில் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு கேந்திர ஸ்தலத்தை உருவாக்கும் அளவு மிகப்பெரிய முயற்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த அடிப்படையில் கடைசியாக நுபுவத் 10 வரைக்கும் பார்த்தோம். நுபுவத் 11ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு தஅவத் கொடுப்பது, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு செல்வார்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்காவாசிகளை சந்திப்பார்கள், அவர்களுக்கு தஅவத் செய்வார்கள். மறுபக்கம் தாயிஃப் சென்று பார்த்தார்கள். தாயிஃபிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூர்த்தியான வெற்றி கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டமாக முயற்சி எப்படி என்று சொன்னால், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ் உம்ராவுக்கு வரக்கூடியவர்களை சந்தித்து வந்தார்கள். நுபுவத் 11ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சேர்ந்த 6 நபர்களை சந்திக்கிறார்கள். 6 நபர்களை சந்திக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த 6 நபர்களை சந்தித்தார்கள். அதே போன்று சில ரிவாயத்துகள் வந்திருக்கிறது, 11 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இறுதியாக பார்த்தால் 11 என்று வைத்துக் கொண்டால் 11 நபர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், தஅவத்துடைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த 11 பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க 11 பேரும் மதீனாவில் சென்று உங்களால் முடியுமான முயற்சிகளை மதீனாவில் செய்ய வேண்டும். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று மதீனாவிலிருந்து வந்த 11 நபர்களிடம் சொல்லி அனுப்பினார்கள். நுபுவத் 12, இந்த 11 பேரும் இன்னும் 15 நபர்களை, மொத்தமாக 26 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நுபுவத் 12இல் மொத்தமாக 26 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் மினாவுடைய இடத்தில் அக்கபா சொல்லக்கூடிய முதலாவது அக்கபா ஒப்பந்தம் சொல்வது இதுதான். மினா அக்கபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் 26 நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 26 நபர்களோடு நீண்ட நேரம் ரகசியமான சந்திப்பொன்றை மேற்கொள்கிறார்கள். இரவு நேரத்தில் 3இல் ஒரு பகுதி கழிந்ததுக்கு பின்புதான் 26 நபர்களையும் ஒரு கூடாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அவர்களிடம் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். அது குர்ஆனில் வந்திருக்கின்றது. யா அய்யுஹன் நபி இதா ஜாஅகல் முஃமினான் யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன் வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய குர்ஆன் ஆயத். அந்த நபர்களோடு ரசூலுல்லாஹ் பேசின விடயங்கள், நீங்கள் ஷிர்க் வைக்கக்கூடாது, நீங்கள் களவெடுக்க கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, பிள்ளைகளை கொல்லக்கூடாது, மோசமான விடயங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நான் எதுவெல்லாம் சொல்கின்றேனோ அதுவை அத்துணை விடயங்களும் நீங்கள் மதீனாவில் எடுத்து நடக்க வேண்டும். உங்களால் முடியுமான விடயங்களை
மதீனாவில் உள்ள சகோதரர்கள் சொல்ல வேண்டும் என்று 26 நபர்கள் சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் 26 நபர்கள் சேர்ந்து சிறிய சிறிய அமைப்பில் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாம் மக்காவுடைய தாவத்துடைய அழைப்பை பார்த்தோம். தாருல் அர்கமில் 8 பேர் சேர்ந்தார்கள். அது 20ஆக மாறியது, 30ஆக மாறியது, 40, 50ஆக மாறியது போல மதீனாவிலும் 26 நபர்களுக்கும் சொன்ன விடயங்களை அழகான முறையில் அவர்கள் செய்தார்கள். மதீனாவிலும் இஸ்லாத்துடைய அழைப்பு வேகமாக போய்கொண்டிருக்குது. சஹாபா, அதாவது மதீனாவை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்படுகின்றது. உடனே இங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவாசிகளுக்கு இஸ்லாத்துடைய விடயங்களை கற்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூதுவராக அனுப்புகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைருக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த 26 நபர்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்துடைய கடமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனையும் இதுவரைக்கும் நீங்கள் படித்த ஹதீஸ்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நுபுவத் 13 நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தார்கள். இப்பொழுது நுபுவத் 13 ஹஜ்ஜுடைய காலத்தில் 12 26 நபர்கள் வந்தார்கள். 13 11 11 பேர் வந்தாங்க. 12 26 பேர் மொத்தமாக. நுபுவத் 13 கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்அப் இப்னு உமைர் அவர்களும் அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்டவர்கள் நுபுவத் 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமை எல்லாம் முடித்து விட்டார்கள். இவர்களுடைய ஒரு நோக்கம் இருந்தது, நம் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்ததுக்கு பின்பு ரசூலுல்லாவை சந்திக்க வேண்டும், புதிய புதிய இஸ்லாத்துடைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆன் ஹதீஸை படிக்க வேண்டும் என்றெல்லாம் நீயத்துடன் நுபுவத் 13 70க்கு மேற்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த 70 பேரும் பேசிக்கொள்றாங்க, ரசூலுல்லாஹ் மக்காவில் ஒளிந்து கஷ்டப்பட்டு கொண்டு நோவினைகளை சுமந்து கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதை விட நாங்கள் ரசூலுல்லாவை மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு போனா அது சிறந்ததாக இருக்கும் என்று அந்த 70 பேரும் பேசிக்கொள்றாங்க. அவங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்றாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியாக கிடைக்கின்றது. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரா பயணம் செல்வதற்காக வேண்டி சில விடயங்களை பேசிவிட்டார்கள், முடிவெடுத்து விட்டார்கள். அதே பாணியில் இவர்களும் சிந்திக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுகிறார்கள். இரண்டாவது அகபா மினாவுடைய இடத்தில் நடக்கப் போகின்றது. 70க்கும் மேற்பட்டவர்களும் முஸ்அப் இப்னு உமைரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் ஒன்றுதான் இரண்டாவது அகபாவுடைய ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மிக முக்கியமான ஒப்பந்தம் இரண்டாவது அகபாவுடைய ஒப்பந்தம். 70க்கும் மேற்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இரகசியமான சந்திப்பு, யாருக்கும் தெரியக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒளிந்து வர வேண்டும். நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாவை காண சில மணித்தியாலங்களுக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஆச்சரியம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை, ஒரு முஸ்லிமாக இருக்கல. ரசூலுல்லாஹ் ஏன் இவங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க? 73 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மதீனாவிலிருந்து வந்தவங்க இஸ்லாத்தை படிக்க வந்திருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு 3வது நபரா வந்திருக்கிறாரு, ஒரு முஸ்லிமும் இல்லை, ஏன் வந்திருக்கிறாரு? அப்ப இருந்தவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய
தகப்பனுடைய சகோதரனாக இருக்கிறாரு, ஏதாவது விஷயங்களை பேச வந்திருப்பாரோ. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸுக்கு வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறதுக்கு முன்னால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கூடாரத்திலிருந்து 73 நபர்களை பார்த்து பேசினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜுடைய கூட்டத்தினர் தான் வந்திருந்தார்கள். அவரிடம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாரும் ஒரு ஆபத்தான பயங்கரமான விஷயத்தை ஆரம்பிக்க இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய பின்வழி இருக்கின்றது. ஏன்னு சொன்னா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது என்னுடைய சகோதரனுடைய மகனை மக்காலிருந்து மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு போக போறீங்க என்ற செய்தியை கிடைத்தது. ஆனா நீங்க செய்ய போற இந்த வேலை இருக்குது மிக பயங்கரம், மிகப்பெரிய பின்விளைவை தரக்கூடியது. எனவே நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், மிகவும் அவதானமாக இருக்கணும் என்று சில விஷயங்களை ஒருக்கமாக பேசுறாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் மக்கால கிட்டத்தட்ட 13வது வருஷம் இருக்கிறாங்க. நுபுவத்துக்கு பின்னால ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ஆனா நாங்க யாரும் ரசூலுல்லாஹ் தொட விடல. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க, கண்ணியமாகத்தான் இருக்கிறாங்க. எனவே நீங்க மதீனாவை கூட்டிக் கொண்டு போறீங்க, அவரும் அதை விரும்புறாரு. எனவே நீங்க அவரை அங்க கூட்டிக் கொண்டு போகணும்னு சொன்னா, முதலாவது நீங்க ஒரு ஒப்பந்தத்தை செய்யணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்போம். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்போம். உங்களுக்கு இப்ப மட்டும்தான் பாதுகாக்கலும், பிறகு பாதுகாக்கலாம். கஷ்டம் வந்தா அதாவது கஷ்டம் இல்லாத நேரத்துல பாதுகாக்கலும், கஷ்டமுடைய நேரத்துல பாதுகாக்கலாம் என்று சொல்றீங்கன்னு சொன்னா, இப்பதே இவரை விட்டுட்டு போங்க, மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு போற பிளேனை விட்டுடுங்க. இவர் இங்க கண்ணியமாக இருந்து கொண்டுவாரு, இவருக்கு முடியுமான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உருக்கமாக பேசுறாரு. வந்திருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜுடைய கோத்திரத்தினர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இதற்கு நாங்க முழுமையாக உடன்படுறோம், நாங்க எக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம் சொல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. இப்படியான ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மக்காலிருந்து என்னுடைய ஊரெல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வரணும்னு சொன்னா நீங்க சில விஷயங்களை செய்யணும். முதலாவது, இன்பத்திலையும் துன்பத்திலையும் நீங்க என்னை கட்டுப்படணும். இரண்டாவது, வசதி இருக்கக்கூடிய நிலைமையிலும் வசதி இல்லாத நேரத்திலையும் செலவு செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்பட்டால் செலவு செய்யணும். நீங்க நன்மையை ஏவி கொண்டிருக்கணும், தீமையை தடுத்து கொண்டிருக்கணும். நாலாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தியாகம் செய்யணும். இப்படியாக நீங்க இஸ்லாத்துடைய பிரச்சாரங்களை செய்யும் பொழுது பலிக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. பலிப்பவர்களுடைய பலிப்பை நீங்கள் பயப்படக்கூடாது. அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் தலைமைத்துவத்துக்கு நீங்க சண்டை பிடிக்க கூடாது. உங்கள்கிட்ட நான் வந்துட்டேன்டா, எனக்கு எல்லா நேரத்திலும் உதவியாக இருக்கணும். எட்டாவது சொல்றாங்க, உங்களோட மனைவிய, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குடும்பத்தை, தாயை தகப்பனை எப்படி நீங்க பாதுகாத்து வச்சு இருப்பீங்களோ அதே போல நீங்க என்னையும் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் 8 முக்கியமான விஷயங்களை எக்ரிமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமாக பாதுகாப்புடைய விஷயம் வைக்கிறாங்க. இது அகபாவுடைய 2வது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம், மதீனாவை சேர்ந்த 73 பேர்கள் மறுபக்கம் இருந்து செய்யப்பட்ட ஒப்பந்தம். கஅப் ரலியல்லாஹு தஆலா எழும்பி சொல்றாங்க மதீனா வாசிகள்கிட்ட, நீங்க எல்லாரும் கேட்டீங்க தானே, அப்பாஸ் அவங்க ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் 8 விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. எனவே நாங்க ரசூலுல்லாஹ்வை கூட்டிக் கொண்டு போறோம், நீங்க எல்லாம் பேசிக்கொண்டு வந்தீங்க, ரசூலுல்லாஹ் அங்க கூட்டிக் கொண்டு போவோம், அங்க அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம்னு சொன்னீங்க. இதை செய்யற நேரத்துல இந்த 8-9 விஷயத்தையும் சரியாக செய்யணும். எங்களுக்கு பிரச்சனைகள் வரும், மக்காவாசிகளால் நோவினைகள் வரும், கஷ்டங்கள் வரும், எங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனை வரும், எங்களோட வியாபாரத்துக்கு பிரச்சனை வரும், எப்படியோ விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். எங்கள சிறந்தவர்கள் நாம் வஃபாத்தாக்கூடிய நிலைமை வரும், நாங்களும் வஃபாத்தாக்கூடிய நிலைமை வரும். ஜிஹாத் செய்யணும், எவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து நடக்க இயலுமா, செய்ய இயலுமான்னு சொன்ன நேரத்தில் எல்லாரும் கஅப் ரலியல்லாஹு தஆலா அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து எல்லாரும் பைஅத் செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சு பைஅத் செய்றாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு உதவியாக எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இருப்போம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோட வந்திருக்கக்கூடிய 73 பேர்களுக்கும் சில பொறுப்புகளை கொடுக்குறாங்க. நீங்க மதீனால இருந்து இப்படியாக ஹிதமத் செய்யணும், மதீனால நீங்க இப்படியெல்லாம் முயற்சிகளை செய்யணும், இப்படியெல்லாம் உங்களோட தாவத்துடைய பிரச்சாரம் இருக்கணும், சில பொறுப்புகளை கொடுத்து தலைவர்களை நியமிச்சு அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். இது இரவு நேரத்தில் நடக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பையத்துடைய எல்லா விடயங்களும் முடிஞ்சதுக்கு பின்னால உடனே நீங்க மதீனாவுக்கு போயிடுங்க. நீங்க இங்க இருக்கவாங்க, உங்களோட ஹஜ்ஜுடைய கடமைகள் முடிஞ்சது, எங்களோட சப்ஜெக்ட்கள் முடிஞ்சு உடனே நீங்க மதீனாவுக்கு போயிடுங்க. இரவு நேரத்தில் இப்படி மஷூரா நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் ஒரு கூச்சல் தான். கூடாரங்களில் இருந்து பேசிக் கொண்டிருப்பவர்களே, நீங்கள் ஷிர்கை எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போகிறீர்கள். அதே போன்று மக்காவாசிகளே, உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நடுநிசையில ஷைத்தான் கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 73 பேர் சொன்னாங்க, இது இந்த கனவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஷைத்தான் தான் இப்படியான பேச்சுகளை பேசிக்கொண்டிருக்கிறாரு, நீங்க ஒன்றும் பேசவானம், நீங்க போயிட்டு அவங்களை அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில குறைஷிகளுக்கு இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்படுது. நேற்றைய தினம் இரவு நேரத்தில் நடுநிசையில் இப்படி மஷூரா நடந்திருக்குது, எங்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கெல்லாம் மஷூரா பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு ஆயத்தமாக போறாங்க என்னெல்லாம் செய்தி கேள்விப்பட்ட பிறகு குறைஷிகள் ஒன்று சேர்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்கண்டா, அங்க இஸ்லாம் வளர்ந்துட்டுண்டா எங்களுக்கும் பிரச்சனை, எங்களோட வியாபாரத்துக்கும் பிரச்சனை, எங்களோட குடும்பங்களுக்கும் பிரச்சனை. எனவே இந்த திட்டத்தை முறியடிக்கணும். உடனே போறாங்க. மதீனால இருக்கக்கூடிய தலைவர்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு வந்திருந்த மதீனாவில் உள்ள தலைவர்களை சந்திக்கிறாங்க. இப்படியாக நீங்க இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஷூரா செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்க யாரும் அப்படியான விஷயங்களை செய்யல, எங்களுக்கு இப்படி சப்ஜெக்ட் ஒன்று தெரியும். அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஒரு முனாஃபிக் இருந்தார், அவரும் வந்திருந்தாரு, ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, இப்படியான மஷூரா நடுநிசையில நடந்ததாக கேள்விப்பட்டோம், இது சம்பந்தம் உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, இல்ல இப்படியான விடயங்கள் நடந்திருக்க முடியாது. ஏனென்றா மதீனாவாசிகள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உறுதிப்படுத்துறது மஷூரா செய்யறா என்ன வச்சுதான் பண்ணுவாங்க, எனவே இது பொய்யான விஷயம், இதை நீங்க கணக்கெடுக்குவான, இப்படியான விஷயம் நடக்கலாண்டு வந்த மக்காவாசிகள் ஏமாந்து போயிட்டாங்க. மக்காவாசிகள் ஏமாந்து போட்டாங்க. என்றாலும் அபூ ஜஹலுக்கு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அபூ லஹப் போன்றவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் உறுத்தி கொண்டே இருக்குது, ஏதோ நடந்திருக்குது, ஆவி செய்து கொண்டே இருக்கிறாங்க. சிறிது நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படியான விஷயம் இரவு நேரத்தில் நடந்திருக்குது. உடனே மதீனாலிருந்து வந்தவங்க மதீனான போர்டருக்கு போயிருக்க முடியாது, எனவே அவங்கள தொடர்ந்து சென்று அவங்கள பிடிச்சி உண்மை எடுக்கணும் பல முயற்சிகள் செய்கிறாங்க. என்றாலும் அவங்க அதில் வெற்றி பெறல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக அதாவது நுபுவத் 13 கிட்டத்தட்ட 73க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை மதீனாக்கு அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு பின்னால ஒவ்வொரு சஹாபாக்களையும் நாங்க மக்காலிருந்து மதீனாக்கு அனுப்ப போறோம், ஒவ்வொரு சஹாபாக்களையும் மக்காலிருந்து மதீனாக்கு அனுப்ப போறோம். இந்த செய்தி குஃபார் குறைஷிகளுக்கு, மக்காவுடைய தலைவர்களுக்கு தெரியாமத்தான் இது நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைச்சி பேசுறாங்க, ஹிஜ்ரத்துடைய பயணம் போகணும், இப்படிய நெருக்கடியான நிலைமைகள் வரலாம். ஹிஜ்ரத்துடைய பயணம் 453 கிலோமீட்டர், நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம், 453 கிலோமீட்டருக்கு மேலே போகணும், நடபாதையா போகணும், வாகனங்கள்ல போகணும், ஒட்டகம் கழுதைகள்ல போக வேண்டிய நிலைமைகள் வரலாம். இப்படி பயங்கரமான ஒரு பயணம் போயிருக்குது. முடியுமானவங்க யாருக்கும் தெரியாம போய்கொள்ளும் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக போறோம். இப்ப இந்த 73 பேரும் முஸ்அப் இப்னு உமைரும் மறுபக்கம் மதீனால மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்குது. மதீனால யஹூதிகள் இருந்தாலும் மறுபக்கம் நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார். மதீனாவில் இஸ்லாத்துடைய அலை வேகமாக வீசிக்கொண்டிருக்குது.
இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து ஒவ்வொரு சஹாபாக்களை ரகசியமாக அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள சரித்திரங்கள் வருது. உம்மு சலமா அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம அவட பிள்ளைய கூட்டிக் கொண்டு குடும்பமாக ஹிஜ்ரத்துடைய பயணம் போறதுக்கு மக்காவுடைய போர்டரை தாண்டக்கூடிய நேரத்துல உம்மு சலமாவுடைய குடும்பம் வராங்க. வந்து வழிமறைச்சி எங்கட மகளை நீங்க ஊராக சுத்த நாங்க விட மாட்டோம், எனவே எங்கட மகளை நாங்க கூட்டிக் கொண்டு போறோம் சொல்லிட்டு உம்மு சலமாவை கூட்டிக் கொண்டு போறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அபு சலமாவும் அவனோட மகனும் ஹிஜ்ரத்துடைய பயணம் போற நேரத்துல இன்னும் ஒரு, அதாவது அபு சலமாவுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க மகன் எடுத்துக்கொண்டு போறாங்க. இப்ப அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மாத்திரம் ஹிஜ்ரத்துடைய பயணம் போறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ரிவாயத் வருது, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அப்தான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து கவிதைகள் படிச்சு துவா செய்து கணவனையும் பிள்ளையும் பிரிந்த ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்களாம். நீண்ட நாட்களாக இவங்களோட ஏக்கமும் கவலையும் பார்த்து அவனோட குடும்பமே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைப்பாங்க மதீனாவுக்கு. போகக்கூடிய நேரத்தை அதிகமான பிரச்சனைகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டு மதீனாவுக்கு போய் அங்கே அபு சலமாவோட சேர்ந்து கொண்டாங்க. சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹிஜ்ரத்துடைய பயணம் போற நேரத்துல மக்காவுடைய போர்டருக்கு சில காஃபிர்களை வந்து சொல்லுவாங்களாம், சுஹைபுர் ரூமி நீங்க ரோம் தேசத்திலிருந்து தான் வந்தீங்க, ரோம் தேசத்திலிருந்து தான் வந்தீங்க, நீங்க வரக்கூடிய நேரத்துல இங்க இன்னொன்று சம்பாரிச்சுட்டு வரல, நீங்க நிராதவாணி தான் வந்தீங்க, எனவே நீங்க மக்காலிருந்து மதீனாக்கு போறன்னு சொன்னா மக்கால சம்பாதிச்ச எல்லாத்தையும் நீங்க இங்க வச்சுட்டு தான் போகணும். சுஹைபுர் ரூமிக்கு இப்படியான கண்டிஷன் போட்ட நேரத்தில் சம்பாரிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க சுஹைபுர் ரூமி. சல்மான் அல் ஃபாரிசி அவரும் ஃபாரிஸ் நாட்டை சேர்ந்தவர், அவருக்கும் இப்படியான கண்டிஷன்கள் போடுறாங்க. இப்படியாக சிலவங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க, சிலவங்களை மறக்கிறாங்க, சிலவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுது, குடும்பத்தை நோவடி செய்யறாங்க. இப்படியாக சில சஹாபாக்கள் பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில ஒவ்வொருத்தராக போய் கொண்டிருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க, காபாவுக்கு முன்னால வந்து சொல்றாங்க, நான் ஹிஜ்ரத்துடைய பயணம் போக போறேன், மதீனாவுக்கு போக போறேன், எனக்கு எதிராக யாராவது என்னை தாக்குவதற்காக வேண்டி வர நினைக்கக்கூடியவர்கள், உங்களது பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாதவர்கள், மனைவிக்கு கணவன் இல்லாதவர்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் நினைக்கிறவங்க வந்து எனக்கு பின்னால பின்தொடராம், நான் ஒரு கதிபாப்பன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் வீர வசனங்களை பேசிக்கொண்டு போனாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, யார் ரசூலுல்லாஹ் எல்லாரும் மதீனாக்கு போறாங்க, ரகசியமா போறாங்க, இப்ப எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, நானும் போகணும், என்ன செஞ்சு கொள்றது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மஷூரா கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸுஹ்பா மஅக யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க ரெண்டு பேரும் கூடத்தான் போறோம், நீங்க ரெண்டு பேரும் கூட தான் போறோம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட நேரத்துல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களா, இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட நேரத்துல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுக இருக்குதே சந்தோஷத்தினால. இதற்கு முன்னாலேயும் இதற்கு பின்னாலும் இப்படியாக அவங்க அழுததே கிடையாது, ஆனந்த கண்ணீர். ஏன்? இப்படியான பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹோட என்ன இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறானே. 450க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் போகணும், எல்லாரும் டாக்கட்டும் ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் கொலை செஞ்சுட்டு எல்லாரும் முடிஞ்சு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும், தீனுல் இஸ்லாத்துக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும். எனவே ரசூலுல்லாஹோட போகக்கூடிய அந்த ஆபத்தான பயங்கரமான பிரயாணத்துக்கு அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சிருக்கிறான் என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டார். இப்படியாக சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமாக அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. மதீனால சுப்ஹானல்லாஹ் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தலைமையில இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டு போகுது. மறுபக்கம் நாளுக்கு நாள் மக்கள் படிச்சு கொண்டும் மார்க்கத்தை விளங்கி கொண்டும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவுக்கு போகணும், அவர்களும் எப்படியாக போறேன்னு மஷூரா செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில மறுபக்கம் குறைஷிகள் ஒன்று சேர்றாங்க. தாருன் நதுவான்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்களோட ஒரு மஷூரா சபை தான், மஷூரா சபைக்கு சொல்லுவாங்க தாருன் நதுவா.
இந்த தாருன் நதுவால குறைஷிகள் ஒன்று சேர்றாங்க. எங்களுக்கு ஒரு பயங்கரமான நிலைமை உருவாக போகுது. ஏன்னு சொன்னா அதிகமான இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள்லாம் மதீனாக்கு போயிட்டாங்க. இவங்களெல்லாம் எங்களுக்கு எதிராக போர் எடுக்க போறாங்க, எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாங்க. நாங்க இங்க இஸ்லாத்தை வளரப்படாத நினைச்சோம், இவங்க எங்களுக்கு பக்கத்துல இருந்து இஸ்லாத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செய்திப்படி வருது. இது என்ன செய்யறது? இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். நீண்ட நேரமா ஷுரா பண்றாங்க. அப்ப நஜ்தி என்று சொல்லக்கூடிய தேசத்திலிருந்து ஷைத்தான் ஒரு கிழவன் போல நடிச்சு வருகிறார். ரிவாயத்தில் வருது. அவங்கள்ட்ட வந்திருக்கக்கூடிய ஷைத்தான்ட்ட கேட்டாங்களா, நீங்க யாரு வந்திருக்கிறீங்க? கதவுக்கு பக்கத்துல அனுமதி கேட்ட நேரத்தில் நீங்க யாருன்னு கேட்ட நேரத்தில் அவன் சொல்றான், நஜித் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு கிழவர் போன்றவராக வந்திருக்கிறார். எல்லாரும் மஷூரா செய்யறாங்க. ஷைத்தான் ஒரு ஆலோசனை சொல்றாரு, நீங்க சஹாபாக்கள் போனதெல்லாம் விட்டுடுங்க, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தான் இருக்கிறாரு, அவருக்கு நாங்க ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டா இந்த இஸ்லாத்துடைய வேகத்தை குறைக்கணும். சஹாபாக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேண்டி மஷூரா செய்யறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வைத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிது அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜு. முதலாவது சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவோம், அவரை எங்கேயாவது ஒரு இடத்துல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்போம். சொல்லப்படுது, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா சஹாபாக்கள் அவங்க ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்களோ அங்க தேடி வந்துடுவாங்க. அவனோட உயிருக்கு மேலாக அன்பு கொண்டாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை. எனவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற வேலை சரி வராது. அல்லது அவங்கள நாங்க சங்கிலியால பிணைஞ்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவோம், அந்த விஷயமும் சரி வராது. அல்லது நாடு கடத்திடுவோம் யாருக்கும் தெரியாம, அதுவும் சரி வராது. நாலாவது ஒரு மஷூரா அபூ ஜஹல் சொல்றான், அவரை நாங்க கொலை செஞ்சிடுவோம். நவுதுபில்லாஹி. நஜித் சொல்றாரு, நஜித் ஷைத்தான் சொல்றாரு, இதுதான் நல்ல மஷூரா, கொலை செய்யறது தான். கொலை செய்யறதுக்கு நாங்க இப்ப முடிவெடுப்போம். கொலை செய்யறது எப்படி? ரசூலுல்லாஹ் கொலை செய்யறது. இப்ப யாரை வச்சு கொலை செய்யறது? அபூ ஜஹல் சொல்றான், நாங்க குறிப்பிட்டவங்க ரசூலுல்லாஹ்வை கொலை செஞ்சிட்டோம்னு சொன்னா இங்க ஹாஷிமி கூட்டம் இருக்கிறாங்க, குறைஷ் வம்சம் இருக்குது, முத்தலிப் கூட்டம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பகச்சி எங்களுக்கு வாழலாம். எனவே நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். 40 ஜவான்களை நாங்கள் தெரிவு செய்வோம். 40 பேரும் ஒரு குடும்பம் இல்லை, 40 குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு குடும்பத்தோட பகை வந்துடும். 40 குடும்பத்திலிருந்து 40 ஜவான்களை தெரிவு செஞ்சு ரசூலுல்லாஹ்க்கு எதிராக கொலை செய்வதற்காக வேண்டி நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்ன நேரத்தில் அபூ ஜஹலுடைய இந்த மஷூராவை நஜிதியும் இன்னும் நஜித் தேசத்தில் ஷைத்தானும் பலரும் அதை பாராட்டி பேசுறாங்க. இப்படியான விஷயத்தை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது. 40 பேர் தயார் செய்யப்பட்டோம். 40 பேர் தயார் செய்யப்பட்டு 40 பேருக்கும் அதாவது அதிகமான பயிற்சிகள் கொடுக்கப்படுது, சன்மானங்கள் கொடுக்கப்படுது. உங்களோட டார்கெட் எய்ம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த நாள்ல சஃபருல் முதஃபர் மாதம் 27ஆம் நாள் காலையில அவர் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் சேர்த்து அவரை தாக்கணும், அவரை கொலை செய்யணும். இப்படி எல்லாம் மஷூரா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. வைத் யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபியே நாயகமே, அவங்களும் மஷூரா செய்றாங்க, அல்லாஹ்வும் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தான் மிகப்பெரிய அதாவது திட்டங்கள் போடுறது அல்லாஹ் தான் மிகக்கூடியவன் என்ற ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி மூலமாக சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமிடலும் வேகமாக போகுது. நான் எந்த நாள்ல போறது, எங்கிருந்து போறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூழ இஸ்லாத்தில் உள்ளவங்களும் இஸ்லாத்துக்கு இல்லாதவங்களும் அதிகமான அமானித பொருட்களை கொடுத்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த பொறுப்புகள் விட்டுட்டு எனக்கு மதீனாக்கு போயிடலாம், மதீனாக்கு போனா இந்த பேர் எப்படி இருக்கும். எனவே என்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு, என்னுடைய அமானிதங்களை அமானிதம் பேணக்கூடிய ஒருத்தரை நான் இங்கே நியமிக்கணும். யாரை நியமிக்கிறது? ரைட். நான் மக்காலிருந்து போகக்கூடிய நேரத்தை 453 கிலோமீட்டர் போகணும், கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் போகணும். போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் பயங்கரமானது, ஆபத்தானது. எந்த திசையில போறது? யாரை கூட்டிக் கொண்டு போறது? என்னுடைய பயணத்தோழர் யாரு?
ரைட். நான் முதலாவது எங்க போறது, எந்த இடத்துல வித்து நிற்கிறது, அந்த இடத்துல நின்றா எனக்கு சாப்பாடு விஷயங்களை யாரு கொண்டு வந்து தாரது, மக்காவுடைய நிலைமைகளை யாரு சொல்லி தாரது, இறுதியாக யாரோட நான் மதீனாவுக்கு வித்தியாசமான பாதைகள்ல போறது, அது எந்த ரூட்ல போறது என்றெல்லாம் A to Z முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா செஞ்சிட்டாங்க. இந்த சப்ஜெக்டையும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மஷூரா பண்ணி கொண்டு எந்த நேரத்தில் இப்படியாக நீங்க ஆயத்தமாக இருக்கணும் ரசூலுல்லாஹ்வுடைய மஷூராவும் நடந்து, அதுவும் ரசூலுல்லாஹ் வெல் பிளான் திட்டமிட்டு போடுறாங்க. 7-8 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும். மறுபக்கம் காஃபிர்களுடைய 40 ஜவான்களும் தயாராகி கொண்டு இருக்கிறார். 40 ஜவான்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம், இப்படியாக 2 திசையிலும் 2 விதமான மஷூராக்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹிஜ்ராவுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சாங்க, எந்த பாதிப்பு இல்லாமல் முடிச்சாங்க, எப்படி இதுக்கெல்லாம் பிளான் பண்ணினாங்கிற விஷயத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ்.